ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜானேஸ். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பஸ் ட்ராவலில் இது எடுத்திக்க. நம்மளோட தம்பியர் தான் டிரைவர். இதுக்கு இன்னரிக்கரே டிரைவர் கமலன் இல்லை ஹாய். இந்த ஹாயாம் இவர் தான் டிரைவரு. நம்ம இந்த பஸ்ஸில் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நேற்று ஒரு ரிப் ஒன்று போயிட்டு வந்திருந்தாங்க. ரிப் போகிறது, ரூட்டுக்கு போகிறது எல்லாத்துக்கும் இந்த பஸ் வந்து சேவை செய்கிறாங்க. உங்களுக்கான தேவையான டீட்டெயில்ஸ் கூட நான் கமெண்டில் இது டிஸ்கஷனில் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இலங்கையில் நீங்கள் எந்த மூலைக்குனாலும் ட்ரிப் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. சும்மா சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் அழகாக கொண்டு வருவாங்க. நீங்கள் அவங்களோட பேசலாம். ஏன்னு சொன்னால் மிக அழகான குறைந்த விலையில் தான் ஏற்றி இறக்குறார்கள். ஒரு செம சேவை உண்டு, செம்மையாக இருக்குது. இன்னொன்று, இந்த பஸ்ஸில் வந்து எத்தனை சீட் இருக்காமல? 54. 54 சீட் இருக்கு. 54 சீட்டு. 54லேயும் ஃபுல் இதாக என்ன 54 சீட் இருக்கு. செம்ம சீட்டு இதை கண்டிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோ இதுக்கு பின்னால் போடுறேன் பாருங்கள். செம்ம இதாக இருக்கும். குஷன் சும்மா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நம்ம அழகாக நிம்மதியாக தூங்கலாம். அழகாக ஜாலியாக கால் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஓவரால் கால்லேருந்து பாருங்கள். நான் கால் காட்டுறேன். ஒரு சீட்டு இந்த சீட்டோட இப்போ நம்ம இந்த சீட்டுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால், இப்போ 2 சீட்டுக்கு நடுவில் ஒரு சீட்டில் நம்ம இருக்கோம்னு சொன்னால், அதில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்ன்றதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த சீட்டில் நான் இருக்கேன். தான் முன்னுக்கு ஒரு சீட் இருக்குது, இந்த இது இருக்குது. நல்லா ஸ்பேஸ் இருக்குது. அழகாக ஜாலியாக உட்காந்துது. இது டபுள் சீட்டு இதுக்குரியது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சும்மா அந்த மாதிரி காலை நீட்டி, இங்கே காலை கூட நல்லா நீட்டி அழகாக இருக்கலாம். உங்களுக்கு பார்க்க வழங்கும். உண்மையிலே பெஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொல்லலாம். எனக்கு வந்த இதில் வந்து நம்மளோட பிரதர் இன்னைக்கு இந்த முறை ஓடுற பஸ்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து புத்தளம் கல்மனோட ரூட்டில் தான் இருக்குது. ஆனால் ரூட்டு மட்டும் இல்லை, நிறைய அயர்கள் ஓடுறாங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஹைஸ்கூல் பிள்ளைகள்லாம் ஏற்றுறது. எது நீங்கள் எங்கே போகணும்னு நினைச்சாலும் இந்த பஸ்ஸுக்கு நீ மறக்காமல் கால் பண்ணுங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அழகாக இங்கே ஸ்க்ரீனெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. உண்மையிலே இந்த பஸ்ஸில் ஒரு டஸ்ட் இல்லை. ஒரு ரிப்பு போய் வந்தவங்களோ 2 ரிப்பு போய் வந்தாங்கன்னா அழகாக சேபி சைடில் கொடுத்து அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. இவங்களும் ஒவ்வொரு நாளும் துடைக்காங்க. இது ஏன்னா நம்ம இப்போ வந்து இப்போத்தைய காலம் வந்து எவ்வளோ தொற்று நோய் அந்த இதுக்காக இதெல்லாம் அழகாக கெமிக்கல் போட்டு உங்களுக்காக ரொம்ப இதாக தொலைங்காங்க. நீங்கள் இதுக்கு பின்னுக்கு பாருங்கள். நான் அழகாக இதில் ஃபுல்லாக போடுவேன். சரி வாங்க, இந்த பின்னுக்கு நான் இது எப்படி இருக்கேன்றதை நான் காட்டுறேன்.
ஆட்டோ ஆட்டோ எடுங்க பாஸ். அது எடுங்க பாடுங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு. ஓ சரி, பஸ்ஸில் வேலை முடிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ட்ரிப் போனவங்கண்டா இப்படி தான் ஒவ்வொரு வேலையாக பார்த்து கழுவி தொடச்சி எல்லாம் செஞ்சான் இந்த பஸ்ஸை கொண்டாடு. இந்த பஸ் வந்து நித்தாட்டியாச்சு. இனி நின்றா இனி எத்தனை நாள் ஆகுமோ ரெண்டு இல்லை, இன்றைக்கி நாளைக்கு நாளண்டைக்குள்ளே இருந்தது திருப்பி அயர் இந்த பஸ் போயிடும். சரி, இந்த பஸ்ஸுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமென்னு சொன்னால் நான் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்க, மறக்காமல் பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் போகிற அயர்கள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் அதில் நான் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுப்பேன். நீங்கள் எடுக்கலாம். எந்த இலங்கையில் நீங்கள் எந்த மூளைக்கும் எந்த இடத்துக்கும் போகலாம். செம்ம வெயிலாக இருக்குது. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடையை விட்டு சொல்லுவேன். நான் ஜனேஷ். பை 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 பை.